ஓம் ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபஹ ந குரோரதிகம் ஞானம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மந்திரமூலம் குரோர்வாக்யம் பூஜாமூலம் குரோः பதம் தியானமூலம் குரோர்மூர்த்தி முக்திமூலம் குரோः கிருபா. யோகீஸ்வரம் யாஜ்ஞவல்க்யம் கன்வாதி சகிதம் முனிம் காத்யாயன்யாச்ச சகிதம் வந்தேகம் இஷ்டசித்தயே. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்களில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு விசேஷ குணங்கள், ஏகப்பட்ட விசேஷ குணங்கள் எல்லா தெய்வங்களுக்குமே இருக்குது. நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் விசேஷமாக தெய்வங்களை கொண்டாடுகிறது. அதில் கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், உலகத்துக்கே குருவாக இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா பகவத்கீதையை நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவத்கீதையை அவர் அருளியதாலேயே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான குணங்களை சொல்லுகிறது நமது புராணங்கள். நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தலைப்பு குச்சேலர் தினம். குச்சேலர் கிருஷ்ணரை சென்று பார்த்து அவருக்கு தான் கொண்டு போன பிரசாதமான பிருச்சுகம் என்று சொல்லக்கூடிய அவளை அவருக்கு நிவேதனமாக கொடுத்து அதை பகவான் ஸ்வீகரித்து அதனால் குச்சேலர் எல்லா விதமான க்ஷேமங்களை அடைந்தார் என்ற புராணத்தின் விஷயங்களை நாம் இன்று செவிமடிக்கிறோம், அந்த சிந்தனையில் திளைக்கிறோம். குச்சேலரும் கிருஷ்ணரும் குருவினிடத்திலே, சாந்தீபனி மகர்ஷி குருவினிடத்திலே இருவரும் சேர்ந்து வேதாத்தியனம் குருகுலத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து பயிலும் போது குரு அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் போதிக்கின்றார். அதில் ஒன்று, தினமும் அவர்களது அனுஷ்டானம், சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்பது. அதில் ஒன்று, நித்திய அனுஷ்டானத்தில் சமிதாதானம் என்பதும் ஒரு கடமை அனுஷ்டானத்தில். அது அரச சமித்துக்களால் தினமும் செய்ய வேண்டிய ஒரு சிறு யாகம்.